Hi, good evening everyone, and sorry for the delay. So இன்னும் கொஞ்சம் டிலே பண்ண வேணாம். நேற்று நம்ம எடுத்த டாபிக்ஸ் ஒரு ரிவிஷன் போயிடுவோம். அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன் நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுவோம். ஓகேவா? நான் எடுத்த டாபிக்ஸ் எல்லாருக்கும் நேற்று புரிஞ்சுதா? அது எதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒரு 5 minutes நான் கொடுக்குறேன். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுருங்க. டவுட்ஸ் இல்லைனா நான் ஒரே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுறேன். ரிவைஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம அடுத்தடுத்து போயிடலாம். யாருக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஒரு 5 minutes போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் 5 minutes மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் என்னென்னா டிட்டர்மினேஷன் புரியல சார். டிட்டர்மினேஷன் சொல்கிறேன். எஸ், டிட்டர்மினேஷன் புரியல. ஸோ டிட்டர்மினேஷன் ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க, ஹோல்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்படியே போஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுவும் அப்படியே கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ என்னென்னா அகெயின் நம்ம இந்த டிலேஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒரு டைம் ஸ்கெடியூல் பண்ணுறோம், பட் கொஞ்சம் டிலே ஆகுது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நான் லைவ் இங்கிலீஷ் கிளாஸஸ் ரெகுலராக போயிடும். ஓகே, அதில் எந்த டவுட்ஸும் இருக்காது. நம்ம இந்த கமிட்மெண்ட்குள்ளே வந்து எதுக்குன்னா இந்த பேசிக் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டாபிக்ஸ் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எக்ஸாம் அப்ரோச் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிலேவை ஒரு பெரிய ஃபேக்டராக நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. ஓகே, எப்படி பார்த்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு மண்டே டு ஃப்ரைடே வந்து இது பண்ணிடுவேன். அகைன் ஷீபா அதுதான் நான் சொல்கிறேன். கரெக்ட் லைவ் டைமிங் வந்து நம்ம 7 o'clock தான் கமிட் பண்ணோம். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு சில டிலேஸ் வருது. பிகாஸ் மார்னிங்லேருந்து கண்டினியூஸாக நம்ம லைவ் போயிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லைவ் போகிறோம். எல்லோரும் 5-10 minutes டிலே பண்ணும்போது அது எல்லாம் கம்பைன் ஆச்சுன்னா ஒரு 30 minutes டிலே கிட்ட வந்துருச்சு. ஓகேவா? அதுதான் ப்ராப்ளம். பட் எப்படி பார்த்தாலும் நம்ம லைவ் வந்துடுவோம். ஓகே, ஸோ எந்த வகையிலும் இது ஒரு பெரிய ஃபேக்டர் நினச்சிட்டு என்னடா நம்ம இப்படி வெயிட் பண்ணுறோம் வைக்கிறாங்களா அப்படிலாம் யோசிக்காமல் உங்களுக்கு கான்டென்ட் கரெக்டாக டெலிவரி ஆகும். என்னோட குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சும் வராது. என்னோட டெலிவரியில் எந்த ஒரு சேஞ்சும் வராது. ஸோ நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அவ்வளோதான். ஷுட் அண்ட் மஸ்ட் டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, ஷுட் அண்ட் மஸ்ட் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கீங்க, டிட்டர்மினேஷன் கேட்டிருக்கீங்க. ஃபைன். எஸ் சார் சொன்ன மாதிரி திஸ் வீக் இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். இது இந்த மாதிரி மாத்திரம் இல்லை. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கும் போது இல்லை நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன தடங்களாவது வராமல் இருக்க முடியுமா? எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக யாரும் போக முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நினைக்கணும். உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் வந்துடும். இங்கிலீஷ் கிளாஸஸ் நான் வந்துடுவேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ரெகுலராக அட்டன் பண்ண பாருங்கள். 7th ஏதோ ஒரு டைம் மண்டே டு ஃப்ரைடே நான் வந்துடுவேன். இன்கேஸ் நான் வராத பட்சத்தில் அந்த ஒரு நாளும் நான் சொல்லிடுறேன். எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ண மாதிரி போவோம். ஓகே, இப்போதைக்கு 2 டவுட் கேட்டிருக்கீங்க. ஒன்று வந்துட்டு டிட்டர்மினேஷன் என்னன்றது கேட்டிங்க. ரெண்டாவது வந்து ஷுட் அண்ட் மஸ்ட்டுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்க. ஓகே, இந்த கான்செப்டில் போவோம். இப்போ he must help me or so he must come on time. The statement பாருங்க, he must come on time. Now this is what we call order of the speaker. Order of the speaker. Now if I say he should come on time, this is more of an advice. This is more of an advice. The difference between must and should is this. The word must is used to talk about or to give an order to someone. Okay, there are many usages of must, and one such usage is it is used to give an order to someone. That is one. And should, the same sentence, if you use the word should in the place of must, it conveys or gives an advice, a piece of advice. Okay, so that is the fundamental difference between must and should. And what is the similarity? ரெண்டுத்துக்கு சிமிலராக என்ன ஐடியா இருக்குன்னா, both talks about
obligation and duty. What is the difference? Order and advice. For example, you should try this dress. Now this is an advice. You must try this dress. This is more of an order. உங்களுக்கு வேற சாய்ஸ் நீங்க கொடுக்க மாட்டீங்க, அது must. ஒரு சாய்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க, that is should. That is the difference between must and should. Okay, 1. Part 1 சிம்பிளாக சொல்லுங்கள், மாடல் ஆக்சிலரி வெர்ப். நான் அதில் ஆல்ரெடி சிம்பிளாக சொல்லிட்டேன், அது நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் சொன்னேன் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் யாரும் ஒருத்தவங்க டவுட் கேட்டிங்களே, என்ன கேட்டிங்க மறந்துட்டேன். டிட்டர்மினேஷன், கரெக்ட், டிட்டர்மினேஷன். ஸோ டிட்டர்மினேஷன் இன் த சென்ஸ், I must complete this project. நீங்க எவ்வளவு ஊர்ஜிதமா இருக்கீங்களோ, that is what we call determination. Determination. Or I will do this. So ரெண்டு வேர்ட் யூஸ் பண்ணலாம். டிட்டர்மினேஷனுக்கு must யூஸ் பண்ணலாம், will யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து செய்யணும் எவ்வளோ தூரத்துக்கு 100% நான் நம்புறேனோ, நான் ஆசைப்படுறேனோ, அதுதான் டிட்டர்மினேஷன். எது வந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்றது டிட்டர்மினேஷன். மஸ்ட் இஸ் நாட் அ கம்ப்ளீஷன் தானே சார்? எஸ். ஆமாம், எந்த ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸுமே கம்ப்ளீஷன் கிடையாது. பட் நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு சரியாக புரியல அபிஷேக் ரவிச்சந்திரன். ஷுட் நெகட்டிவ் மீனிங்கில் யூஸ் பண்ணலாம்ல சார்? அம்மா, எந்த ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்பையும் நீங்கள் நெகட்டிவ்ல யூஸ் பண்ணலாம். தட் இஸ் நாட் அண்ட் நோ யூஸ் பண்ண முடியும். ஷுட் அண்ட் ஷுட் நாட், மஸ்ட் அண்ட் மஸ்ட் நாட் யூஸ் பண்ணலாம். ஷுட் மஸ்ட் பி a condition or not. It is more of an advice, not of a condition. It is more of an advice. இல்லை வீடியோ கிளியராக தான் வருது. ஓகே, இந்த மறுபடியும் சொல்லிக்கிறேன், நம்மளுக்கு இருக்கிறது ரொம்ப லிமிட்டட் டைம். நம்ம இங்கிலீஷ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அகாடமி ரிலேட்டடாக எந்த ஒரு குவரிஸாக இருந்தாலும் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது, அதில் நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வெளியே வச்சுப்போம். இந்த செஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணதில் எண்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கமிட்மெண்ட்குள்ளே கொஞ்சம் வாங்க. ஓகேவா? எப்படி எங்கள் சைடில் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அதே மாதிரி உங்கள் சைடில் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். இந்த செஷன் என்னவோ அது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். வேறு எதுவுமே நம்ம யோசிக்க தேவையில்ல. அப்போ தான் என்னால் 100% கொடுக்க முடியும். ரைட்? வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? இப்போ ரெண்டுமே முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் போயிட்டு டப்பு நம்ம முடிச்சிடுவோம். ஓகே, ஸோ கேன் அண்ட் குட் நான் என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னேன்? பேசிக்காக கேன் இஸ் யூஸ் ஃபார் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர், பட் குட் இஸ் யூஸ் ஃபார் present, past and future. Okay, அப்போ பாஸ்ட்ல பேசும்போது both talks about ability, ரெண்டுமே ability பத்தி தான் பேசும். அப்போ பாஸ்ட்ல ஒரு விஷயம் செஞ்சிருக்கலாம், அப்போ செய்யல, இல்ல அந்த பாஸ்ட்ல வந்துட்டு அது அந்த பாஸ்ட்ல நடக்கிற abilityன்றது எப்பவுமே கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, வீக்காக தான் இருக்கும் அந்த பாசிபிலிட்டி, அந்த ability. ஸோ அதனால பாஸ்ட் எப்பவுமே நம்ம குட் தான் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம பாசிபிலிட்டிக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பாசிபிலிட்டின்றது என்ன? ஒரு விஷயம் இருக்கலாம், அது ப்ரெசென்ட்டும் ஃபியூச்சர் ரெண்டுத்துலையுமே ஒரு பாசிபிலிட்டின்றது, அப்பயும் நீங்கள் குட் யூஸ் பண்ண முடியும், பட் லெஸ் பாசிபிலிட்டி. ஓகே, அவ்வளோதான். ஸோ கேன் அண்ட் குட் இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்ச போதும். இதுக்கு மேலே நீங்கள் அவங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்போது என்ன பார்த்தோம்? அபிலிட்டி, பொலைட் ரிக்வெஸ்ட். ஸோ பொலைட் ரிக்வெஸ்ட் வந்து என்ன சொல்லிக்க, கேன் யூ கிவ் மீ யோர் கீஸ். அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது கேன் யூ கிவ் மீ யோர் கீஸ். இது வந்து நீங்கள் ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்டேயோ இல்லை உங்கள் ஒரு பெரியவங்க கிட்டே நம்ம பேசும்போது could you help me please, could you help me please. So we use the word could to talk about or to have a or to give a polite request. Next one, permission or order.
So if you want to take or give permission, we use can and could. Okay, என்ன sentence சொல்லியிருக்கேன்? Can I come in? Answer yes, you can. அப்போ நீங்கள் ரிக்வெஸ்ட் கேட்குறதா இருந்தாலும் சரி, கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பெர்மிஷன் கேட்குறதா இருந்தாலும் சரி, கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ப்ரொஹிபிஷன், ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணுறது, தட் இஸ் யூ கேன் நாட் கம் இன், யூ கேன் நாட் கம் இன், யூ கேன் நாட் டூ திஸ், இதெல்லாம் ப்ரொஹிபிஷன். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட், கேன் அண்ட் குட் ஆஃபர் பாசிபிலிட்டி அண்ட் பாஸ்ட் அபிலிட்டி. இதில் முக்கியமான வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அபிலிட்டி. ஸோ பாஸ்ட் அபிலிட்டி என்னன்னா, he could have helped me, he could have helped me. ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன எல்லா சூழலும் இருந்துச்சு. அப்போ ரிசல்ட் என்ன, அவங்க ஹெல்ப் பண்ணலை. ரியாலிட்டியில் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க ஹெல்ப் பண்ணலை. அப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பாஸ்டில் அதுக்கான சுச்சுவேஷன் எல்லாம் இருந்தும் அவங்க பண்ணலை. ஸோ தட் இஸ் யோர் பாஸ்ட் அபிலிட்டி விச் இஸ் அன்ரியல். எக்ஸாக்ட்லி, ஷீபா சொன்ன மாதிரி இதை நீங்கள் அப்படி கூட பார்க்கலாம். கேன் இஸ் யூஸ் இன் இன்ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸ். தட் இஸ் இன்ஃபார்மல் சுச்சுவேஷன் இஸ் நத்திங் பட் டாக்கிங் டு யுவர் க்ளோஸ் ஒன்ஸ். And could is used in formal situation. If, for example, if you are talking to your colleagues, if you are talking to your higher officials, if you are அதுதான் இவ்வளோதான் நீங்கள் சிம்பிளாக பார்க்கணும். இப்போ எப்படி நீங்கள் கான்செப்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு ஏற்ற ஒரு லாங்குவேஜில் கரெக்டாக நீங்கள் அலைன் பண்ணிக்கிறீங்க, அதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க எக்ஸாமில். அவ்வளோதான், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பார்க்கக்கூடாது. அடுத்து மே அண்ட் மைட். ஸோ மே அண்ட் மைட் பார்த்த உடனே மைண்டில் உங்களுக்கு பாசிபிலிட்டி, இதுதான் ஞாபகம் வரணும். ஹெவிலி டுடே. அப்போ சென்டென்ஸ் என்ன வரணும், இட் மே ரெயின் ஹெவிலியும் சொல்லலாம், இட் மைட் ரெயின் ஹெவிலியும் சொல்லலாம். மே சொல்லும் போது 50% எஸ் ஆர் 50% மோர் பாசிபிலிட்டி இன் த சென்ஸ் லோ பாசிபிலிட்டி ஆர் லெஸ் பாசிபிலிட்டி. ஓகே, எக்ஸாக்ட்லி, லெஸ் தென் 50%, அதே தான். மஸ்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஸ்ட்ன்றது நெசசிட்டி ஆர் ஆப்ளிகேஷன். ஸோ நெசசிட்டின்றது என்னன்னா, ஐ மஸ்ட் செக்யூர் குட் மார்க்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எங்கே வைப்போம்னா, அப்போ நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கலன்னா ஏதோ ஒரு கான்சிக்வன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்க. அப்போ எனக்கு நல்ல மார்க்ஸ் வந்தே ஆகணும். தட் இஸ் யுவர் நெசசிட்டி. ஒன். ஆப்ளிகேஷன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி a man should respect women. இந்த இடத்துல ஷுட்டுக்கு பதிலாக நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன். இது யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஓகே, ஃபோர்ஸ் பண்ணி கூட செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஒரு சில ஐடென்டிட்டியில் இருக்கனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். இது இன்டர்னலாக உங்களுக்கு வரணும். இன்டர்னலாக உங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்கணும். ஓகே, அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக வரணும். அதாவது you must come to office at 8 a.m. every day. ஸோ அப்போ இது வந்து ஒரு டியூட்டியாக அவங்க உங்களுக்கு வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஜாபில் போனீங்கன்னா உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு டியூட்டி. அப்போ ஆப்ளிகேஷன்றது ரெண்டு வகையில் ஒர்க் ஆகும். ஒன்று இன்டர்னலாக இருக்கும், இன்னொன்று எக்ஸ்டர்னலாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல மஸ்ட், ஆப்ளிகேஷன் அண்ட் நெசசிட்டி. ஆர்டர் ஆஃப் த ஸ்பீக்கர், இந்த ஆர்டர் ஆஃப் த ஸ்பீக்கர் தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஓகே, யூ மஸ்ட் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் பை திஸ் மந்த். அப்போனா என்னென்னா அது ஒரு ஆர்டர், அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி. ஸோ ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி நேற்று ஒரு நல்ல சென்டென்ஸ் சொன்னேன். என்ன சொன்னேன்? he owns a BMW car. Logically speaking, he must be rich. இந்த இடத்துல நீங்கள் வந்து 50% கான்செப்ட் அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் கொஞ்சம் லாஜிக்கலாக பார்த்தோம்னா BMW கார் வச்சுருக்காங்கன்னா he must be rich. ஓகே, அதுதான், that is a strong possibility. Now determination. Now when you are talking about determination, for example, India must
win the match. நீங்கள் டிட்டர்மிண்டாக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் டிட்டர்மிண்டாக இருக்கீங்க இந்தியா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி வேணால் நம்ம பார்க்கலாம், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறும். ஸோ இதை நீங்கள் டிட்டர்மினேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் மஸ்ட். ஓகே, இப்போ தான் இதிலிருந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ். இது வரைக்கும் யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? இதுக்கு டைம் ஆச்சு, பட் முடிஞ்சாலும் சீக்கிரம் முடிப்போம். இது வரைக்கும் யாருக்கு எந்த டவுட்ஸ் இல்லைல்ல? When you say you should come at 8 AM in the sense that is a suggestion or an advice, அந்த மாதிரி இடத்துல நம்ம should use பண்ணுவோம். நீங்கள் ஃபார்மல் சென்டென்சஸோ இல்லை ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸோ, there are two things. There is, 1 minute, there is a colloquial way of speaking and there is a formal way of speaking. In colloquial way you can use must or should if the communication is clear. If the communication and the tone of your voice is clear enough to convey the idea of an order, that is fine. But when it comes to formal situation, there are certain conditions that you have to follow, and one such condition is the usage of must for order. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஐயோ, we can use you should come at 8 AM. okay, so you must come at 8 AM or you should come at 8 AM ல போது நம்ம must தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக எக்ஸ்டர்னலாக வர இடத்துக்கு நம்ம மஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இன்டர்னலாக இருக்க இடத்துல மட்டும்தான் ஷுட் யூஸ் பண்ணுவோம். இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். அப்போது ஆப்ளிகேஷனில் தேர் சம்திங் கால்ட் மாரல் ஆப்ளிகேஷன். அப்போ மாரல் ஆப்ளிகேஷன்றது என்னன்னா, a soldier must fight for his country, a soldier should fight for his country, one should respect one's parents. இந்த மாதிரி வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். இது யாரும் வந்து உங்களை பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. பட் எக்ஸ்டர்னலாக நான் ஒரு சில விஷயம் வைக்கிறேன்னா தட் ஆப்ளிகேஷன் தட் டியூட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல நீங்கள் மஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஏதாவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதா இருந்தால் மஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஷுட் எப்போ என்னன்னா இட் ஆக்ட்ஸ் இன்டர்னலி, அந்த இடத்துல தான் நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வேறு எதாவது டவுட்ஸ் இல்லைல்ல? அவ்வளோ. ஓகே, இப்போ வில் அண்ட் ஷால் போவோம். வில் அண்ட் ஷாலில் எங்கே யூசேஜ்ன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் வில் அண்ட் ஷாலுக்கு ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா அப்படின்றது பார்ப்போம். டு பி ஃப்ராங்க், there are no differences in the usage of will and shall. However, people say that we use the word shall when you are talking about first person singular and plural. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் என்னன்றது நான் லேட்டராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் என்னென்னலாம் லேட்டராக சொல்கிறேன். இந்த ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கும், ஐ வி. இது வரும்போது நம்ம ஷால் யூஸ் பண்ணணும். அண்ட் வில் வந்துட்டு இதை தவிர்த்து மற்ற வேர்ட்ஸ் வரும்போது, அதாவது யூ, ஹி, ஷி, இட் அண்ட் தே, இந்த வேர்ட்ஸ்லாம் வரும்போது நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு ரூல் அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இருந்துச்சு. பட் நவடேஸ் வி ஆர் நாட் ஃபாலோயிங் திஸ் பேட்டர்ன். நோ செல்வப்பிரியா இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டில் அட்ரஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் விட்டுருங்க செல்வப்பிரியா, நம்ம இப்போ திருப்பி இதை பார்க்க வேணாம். செல்வப்பிரியா ஒரே ஹெல்ப் பண்ணுங்கள். லாஸ்ட்டு உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அப்போ மறுபடியும் இதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இந்த ரூல் சொன்னேன். ஐ அண்ட் வி வரும்போது ஷால் யூஸ் பண்ணுவோம். ஹி, யூ, ஹி, ஷி, இட், தே இதெல்லாம் வரும்போது வில் யூஸ் பண்ணுவோன்ற ஒரு ரூல் இருந்துச்சு. பட் நவடேஸ் வி ஆர் நாட் ஃபாலோயிங் திஸ், விச் மீன்ஸ் யூ கேன் யூஸ் வில் அண்ட் ஷால் இன்டர்சேஞ்சபிளி. வில் வர இடத்துல ஷாலும் போடலாம், ஷால் வர இடத்துல வில்லும் போடலாம். அப்போது ஐஆர் விஆர் இருந்தாலும் சரி, யூ, ஹி, ஷி, இட் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வில் அண்ட் ஷாலை மாற்றி யூஸ் பண்ணலாம். டு டாக் அபவுட் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கணும். எதுக்காக இந்த இது ஒரு ரூலாக நான் சொல்கிறேன்னா, இன்னமும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வர கிராமர் புக்ஸில் இதை ஒரு ரூலாகவே அவங்க வச்சுருக்காங்க. பட் அதை நீங்கள் அப்படியே எக்ஸாமில் ஃபாலோ பண்ண முடியாது. எக்ஸாமில் அப்படி மாதிரி கொஷின்ஸ் வரது கிடையாது. எந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வரும்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, அப்போ நார்மல் சென்டென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள்
I dash come tomorrow. I dash come tomorrow. We say I will come tomorrow or I shall come tomorrow. ரெண்டுமே கரெக்ட் தான். இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா I shall come tomorrow. That is how we used to make sentences. But nowadays we are not following those protocols. We are following, or you can use will and shall interchangeably. அதுதான் இப்போ அதுக்கு தான் முக்கியமாக வரேன். இப்போ எங்கே இந்த டிஃப்ரென்சஸ் வரும், இந்த லாஜிக் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன், அதுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணுங்கள். இந்த ரெண்டு சென்டென்ஸில் என்னென்ன ஃபில் பண்ணுவோம் அது மட்டும் சொல்லுங்கள். Now will and shall both are same. However, there are certain differences in the usage that depends on the sentences. இப்போ என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மதுசூதனன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, will and shall தான் நம்ம பார்க்குறோம், மே பார்க்கல. ஆப்ஷனில் போத் will and shall கொடுத்துருந்தாங்கன்னா ஷால் தானே போடணும், அந்த ஒரு சுச்சுவேஷன் வராது. நான் எதுக்கு இது ஊர்ஜிதமாக சொல்கிறேன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் இப்போ கேட்குறது இல்லை, அதுக்குள்ளே போய் மாட்டுக்காதீங்க. பிகாஸ் அங்கே நீங்கள் will and நீங்கள் ஷால் போடணும்னா அப்போ எரர் ஸ்பாட்டிங்கில் will போட்டிருந்தா எரர் மார்க் பண்ணுவீங்களா? கிடையாதுல்ல, அதுதான் சொல்கிறேன். எப்போ வருன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி சுச்சுவேஷன் அந்த சென்டென்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களா ஆப்ஷன்ஸ் will and shall வரும்னா அப்போ கொஷின் எப்படி இருக்கும், அதுதான் அடுத்த கேள்வி. ஸோ அப்போ கரெக்டாக எல்லாருக்கும் தெரியுது. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் வரும்போது when you're having an interrogative sentence, we are having interrogative sentences. For I and we use shall, and for you or any other pronouns we use will. இப்போ shall I help you or shall we help you, shall வந்து I and we க்கு வரும், எப்போ interrogative இருக்கும்போது மட்டும் வரும். இப்போ இந்த இடத்துல you க்கு பதிலாக நான் என்ன போட்டாலும் will he help me, will she help me, will it help me, இந்த இடத்துல shall you help me, shall he help me, shall she help me will not work. So we use will and shall, that is will for you, he, she, it, they, only for interrogative sentences, and shall is used for I and we. அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? எனி டவுட்ஸ்? ஓகே, டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட்ஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கணுன்றது இப்போ சொல்லிடுறேன். இந்த யூசேஜஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து என்னென்னா will and shall now what kind of question tag will you use in this sentence? Now what kind of question tag will be used in this sentence? Now question tag, okay, question tag என்னன்றது நான் சொல்லிடுறேன். She is beautiful. She is beautiful. The question tag is isn't she. Isn't she. Exactly, 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 because we are using the word us. அப்போ அஸ்க்கு இன்னும் ரிலேட்டடான வேர்ட் சப்ஜெக்டில் வி யூஸ் பண்ணுவோம். தி ஒன்லி வேர்ட் இஸ் ஷால் பி. நீங்கள் ரெண்டு விஷயம் இதில் புரிஞ்சுக்கணும். ஒன்று என்னென்னா
இந்த சென்டென்ஸ் பாருங்க, இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா இதை நம்ம நெகட்டிவ்ல ஃப்ரேம் பண்ணணும். இது நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்ல ஃப்ரேம் பண்ணணும். பட் இந்த கான்செப்ட் வந்து இந்த சென்டென்ஸ்ல ஒர்க் ஆகாது. Irrespective of the nature of the sentence, whether it is positive or negative, we still use a positive sentence or we still use a positive question tag. Won't be வராது, shall be தான் வரும். Won't be வராது, shall be தான் வரும். இந்த பேட்டர்ன் அப்படியே பார்த்துக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Let us. If the sentence starts with let us. Now we'll go for a different case. We'll go for a different case. Instead of let us, I say let him go to the party. Let him go to the party. Let him go to the party. இதுக்கு என்ன question tag யூஸ் பண்ணுவோம்? Fast. இதுக்கு என்ன question tag யூஸ் பண்ணுவோம்? Very good, very good, very good. Will he, can't he, won't he, will he? Okay, first and foremost நான் நினச்ச மாதிரியே தப்பு பண்ணீங்க, ஒரு சில பேரை தவிர்த்து. ஒரு சில பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, பட் மெஜாரிட்டி நீங்கள் நான் நினச்ச மாதிரி தான் தப்பு பண்ணீங்க. அதாவது you are not supposed to use the word he first of all. You cannot use the word he in this sentence as part of your question tag. The reason is, now look at the sentence. Let him go to the party. அப்போ யார்கிட்ட இதை கேட்குறாங்கன்றது இருக்குல்ல, அப்போ அவங்கக்கிட்ட கேட்கும் போது அவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சென்டென்ஸை பார்ப்போம், அப்புறம் இந்த சென்டென்ஸை பார்ப்போம். இமேஜின் தேர் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதில் நீங்களும் ஒருத்தர். அப்போ நீங்கள் எல்லார்கிட்டையும் கேட்குறீங்க, அதுதான் லெட்டஸ். அதுதான் லெட்டஸ். அப்போது நீங்களும் அதில் ஒருத்தராக இருக்கனால தான் இங்கே வி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் தனியாக வேறு யார்கிட்டே கேட்கல, நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ அவங்கக்கிட்டே கேட்குறீங்க. பட் இந்த இடத்துல லெட் ஹிம் நம்ம கேட்கும்போது, இப்போ இந்த சென்டென்ஸை பேசுறது யாருன்னா ஏன்னு வச்சுப்போம். நம்ம யாருக்கு பேசுகிறோம்? ஹிம். அந்த ஹிம்மை வந்து பீன்னு வச்சுப்போம். பட் நம்ம ஹிம் கிட்ட இந்த சென்டென்ஸை கேட்க சொல்கிறோமா? லெட் ஹிம் கோ டு த பார்ட்டின்னு சொல்லிட்டு ஹிம் கிட்ட நம்ம சொல்கிறோமா? கிடையாது. நம்ம ஹிம்காக தான் பேசுகிறோம், ஹிம் கிட்ட பேசலை. அப்போது அந்த பர்சன் நம்ம சீன் வச்சுக்கலாமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சி கிட்ட தான் பேசுகிறோம், பிக்காக பேசுகிறோம். பேசுறது யாருக்காக? பிக்காக. பேசுறது யார்கிட்ட? சி கிட்ட. மறுபடியும் சொல்கிறேன், யாருக்காக பேசுகிறோம்னா பிக்காக பேசுகிறோம். இந்த பீன்றது தான் ஹிம். அப்போ நான் யார்கிட்ட பேசுகிறேன்? சி. அப்போ சியை பார்த்து நான் பேசும்போது, அவங்கள பார்த்து நான் பேசும்போது என்ன வேர்டு யூஸ் பண்ணுவேன்? அவனை பார்ட்டிக்கு போக அலோ பண்ணுங்க. யார் அலோ பண்ணணும்? நீ. யார் அலோ பண்ணணும்? அவனை. அப்போ அவனன்றது தான் ஹிம் வருது. அப்போ நீன்றது என்னன்னா, இட் இஸ் யூ. ஸோ த சென்டென்ஸ் இஸ் லெட் ஹிம் கோ டு த பார்ட்டி வில் யூ. லெட் ஹிம் கோ டு த பார்ட்டி. அப்போ லெட் அஸ் தவிர்த்துட்டு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அஸ் தவிர பாக்கி எந்த வேர்டு யூஸ் பண்ணாலும் அது ஹிம்மா இருக்கலாம், இல்லை ஹராக இருக்கலாம், இட் ஆர் தென். இந்த எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொஷின் டேக்ல யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் வில் யூ. வில் யூ. கிளியர்? செகண்ட் பர்சன். எக்ஸாக்ட்லி விக்னேஷ் விக்கி, செகண்ட் பர்சன். ஸோ அகெயின் இங்கேயும் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் கான்செப்ட்ஸ் ஒர்க் ஆகாது.
எப்படி இருந்தாலுமே சென்டென்ஸ் பாசிட்டிவில் தான் வரணும். புரிஞ்சிச்சா? இல்லை எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? சௌந்தர்ய வேலைசாமி அப்படியே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போங்க, அது ஏதாவது லிங்க்ஸ் இருக்கும், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி டயலாக்ஸ் நம்ம இதுக்குள்ளே எடுத்துன்னு வர வேணாம். வை பாசிட்டிவ்? நோ இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படி தான் ஒர்க் ஆகும். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் இதெல்லாம் நீங்கள் கொஷின் டேக்ஸில் பார்க்கலாம். நான் இப்போ இதுக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா அது அப்படியே போக ஆரம்பிக்கும். ஷுட் பி நோ 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 ஷுட் பி வராது. இப்போ வில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ சஜஷன் ஆர் அட்வைஸ். இது அட்வைஸ்லாம் கிடையாது, அதனால் ஷுட் யூஸ் பண்ண மாட்டோம். The past tense of will is would and the past tense of shall is not should. Fine. Okay, அடுத்து போயிடலாம். நான் சொன்ன மாதிரி இப்போது இந்த 4 கான்செப்ட்ஸ் மெயினாக பார்க்கலாம். கமாண்ட், ப்ராமிஸ், த்ரெட் அண்ட் டிட்டர்மினேஷன். ஸோ டிட்டர்மினேஷன்ற இங்கே கான்செப்ட் வருது. அண்ட் மோஸ்ட்லி டிட்டர்மினேஷனுக்கு நம்ம வில் தான் யூஸ் பண்ணுவோம், வில் அண்ட் ஷால் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வில் இன் த சென்ஸ் ஐ வில், விச் மீன்ஸ் டிட்டர்மினேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் கமாண்ட். யூ ஷால் லீவ் the room at once. At once. That is a command. Promise. I will help you. I will help you. Now this is a promise that I make. Threat. The threat ன்றது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சென்டென்சஸ் பார்த்திருக்கீங்களான்னு தெரியாது, பட் trespassers shall be prosecuted. Trespassers shall be prosecuted. Now this is a threat. This is a threat. Should command la varum? Yes, mercy command la varum. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷுட் ஏன் யூஸ் பண்ணணும் அது சொல்லுங்கள். ஷுட் இஸ் தி பாஸ்ட் அபிலிட்டி. அது பாஸ்ட் டென்ஸ்க்கு வரும்போது தான் மேக்ஸிமம் நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக நம்ம ஷுட் யூஸ் பண்ணணும்? இதுக்கப்புறம் நம்ம இதை செய்ய போகிறோமான்னு கேட்கறதுக்கு ஃபியூச்சரில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். லெட் அஸ் கோ டு த பார்ட்டி, லெட் எம் கோ டு த பார்ட்டி. இது ரெண்டுமே ஃபியூச்சரில் நீங்கள் நடக்க வேண்டும்னு ஆசைப்படுறது. அதனால அங்கே ஷால் அண்ட் வில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சிம்பிள், அவ்வளோதான். ஷாலுக்கு பாஸ்ட் டென்ஸ் அகைன் வுட் தான். ஷாலோட பாஸ்ட் டென்ஸ் வுட் தான். ஷால் வி டு டாம் ஷுட் ஏன் வராது? கார்த்திக் நீங்கள் பேசுறது மட்டும் எனக்கு சில நேரம் எப்பயுமே புரிய மாட்டேங்குது. நீங்கள் பேசுறது மட்டும் எனக்கு சில நேரம் புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் கிளியராக கேளுங்க. ட்ரெஸ்பாசஸ். ட்ரெஸ்பாசஸ் இந்த சென்ஸ் அத்துமீறி வரவங்க ட்ரெஸ்பாசஸ். இது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? த ஜாயிண்ட் வால், சாரி த செல்ஃபிஷ் ஜாயிண்ட், த செல்ஃபிஷ் ஜாயிண்ட். Trespassers must be prosecuted. இதெல்லாம் ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ், இதெல்லாம் ஸ்டோரியிலேருந்து அப்படியே எடுத்தது. அதனால ஷால் பி ப்ராசிக்யூட்டட் நம்ம போடும். மஸ்ட் பி ப்ராசிக்யூட்டட் இன் த சென்ஸ் அது உங்களோட இன்டென்ஷனாக இருக்கும்போது மஸ்ட் பி சொல்ல முடியும். நீங்கள் வந்து ஒரு பிளக்கார்ட் பிளேஸ் பண்ணுறீங்க, இது ஆக்ஷன் பண்ணோன்னா நாங்கள் இதை செய்வோம்னு சொல்லிட்டு நீங்கள் பிளக்கார்ட் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் ஷால் பி ப்ராசிக்யூட்டட் தான் சொல்லுவீங்க. மஸ்ட் பி ப்ராசிக்யூட்டட் என்னன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்ல மஸ்ட் பி ப்ராசிக்யூட்டட், இது பண்ணணும், அதுதான் கரெக்ட்னு சொல்கிறது வேற. நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. Trespassers shall be prosecuted. That is a warning or a threat. So warning and threat அந்த வரும்போது நம்ம shall and will தான் யூஸ் பண்ணுவோம். V to form நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணவே, எந்த ஒரு மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் கூட நம்ம V to form யூஸ் பண்ண மாட்டோம். What is the difference? You shall leave the room at once. அது group of people இருந்தாலும் சரி, சிங்குலராக இருந்தாலும் சரி, என்ன டிஃப்ரென்ஸ்? எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாதுல்ல.
யூன்றது நீங்கள் சிங்குலர் as well as plural ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ அதனால சென்டென்ஸில் எந்த மீனிங் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. We can use must for command, sir. Yes, that is also possible. That is also possible. இப்போ இங்கே தான் அடுத்த கொஷின் வரும். ஒரு அஃபிஷியல் ஆர்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அஃபிஷியல் ஆர்டரில் மஸ்ட் போடுவாங்களா இல்லை ஷால் போடுவாங்களா? they always use shall. Okay, in normal cases they use must. Okay, ரெண்டுமே நீங்கள் கமாண்ட் அண்ட் ஆர்டருக்கு யூஸ் பண்ணலாம். both are interchangeable. அது வேணா accepted. is 12th standard இங்கிலீஷில் வரும். அட்லீஸ்ட் அதாவது தெரிஞ்சிருக்கு. the giant wall-ல வர்றது ஒரு சென்டென்ஸ் தான் இது. trespassers shall be prosecuted. giant wall-ன்ற பாருங்களேன். selfish giant. correct. அடுத்து என்ன? determination. yes, I will study well, or I will succeed. ஸோ இதெல்லாம் டிட்டர்மினேஷன். நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்றதுக்கு டிட்டர்மினேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் வில். ஸோ மோஸ்ட்டாக நம்ம அந்த இடத்துல ஷால் வராது. டிட்டர்மினேஷனை பொறுத்த வரைக்கும் வில் பி யூசிங் த வேர்ட் வில். willingness in an extreme degree. Trespassers will be prosecuted. மா நீங்கள் வில் போடலாம். ஓகேவா? மறுபடியும் எதுக்கு இந்த இடத்துல நாங்கள் ஷால் போடுறோன்னா ஒரு ஸ்டோரியோ ஒரு சேயிங்கோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன், அதில் வந்துட்டு வெயிட்ஸ் போட முடியாதா இல்லை வந்துட்டு ஸ்டாப் போட முடியாதா அப்படிலாம் நம்ம கேட்க முடியுமா? ஒரு சில சேயிங்ஸ் நீங்கள் அப்படியே தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சேயிங் தான் இது. trespassers shall be prosecuted தான் அதில் இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு எழுதினேன். இங்கே வில் போட முடியாதானா இந்த சென்டென்ஸில் நீங்கள் வில் போட முடியாது. பிகாஸ் அது ஆல்ரெடி லிட்ரேச்சரில் வந்த ஒரு எக்ஸாக்ட் சென்டென்ஸ், அதனால் இங்கே போட முடியாது. நீங்கள் வேறு ஏதாவது ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் வில் போடலாம். இப்போ இது ரொம்ப முக்கியமாக அது 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்லேயே இருக்குது. 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் சின்ன போர்ஷனாக வரும். 12th ஸ்டாண்டர்டில் ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ அது முக்கியம் கிடையாது. இந்த சென்டென்ஸ் இப்படி தான் எழுதணும், எக்காரணத்தை கொண்டு இதை மாற்றக்கூடாது. அதுதான் ஐடியா. இட்ஸ் லைக் ஃப்ரேஸ். எக்ஸாக்ட்லி, இட் இஸ் லைக் அ ஃப்ரேஸ். இது ஃப்ரேஸ்ன்னு கூட சொல்ல முடியாதுமா. இது ஃப்ரேஸ் கிடையாது. ஐம் சாரி, இட் இஸ் நாட் ஃப்ரேஸ். திஸ் இஸ் அ கோட், திஸ் இஸ் அ சேயிங். அப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் இதை நீங்கள் மாற்றக்கூடாது. தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். வேற ஏதாவது டவுட்ஸ்? நெக்ஸ்ட். வெரி குட். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். குட். ஓகே, இப்போ will you help me? Would you please help me? Sorry. Will you help me? Would you please help me? இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? will you help me or would you please help me? One is an informal sentence, which is used in informal situations. When you're talking to your friends, when you're talking to your closed ones, you can use this statement. But if the request should have been politer, if you want the request to be polite, then we use the word would. அதுதான் இதுக்கு இருக்க டிஃபரன்ஸ். ஸோ பொலைட் ரிக்வெஸ்ட் வரும்போது we go for the word would. This is one.
அப்படியம்மா ஐயோ நீங்கள் இருங்க நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரே நிமிஷம் இங்கே பாஸ் பண்ணிக்கோ. நீங்கள் ஐயோ அது வேறு போயிடுச்சு. நாங்கள் யூஸ் பண்ண எல்லா இடத்துலையும் வில் அண்ட் ஷால் நீங்கள் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் ஃபஸ்ட்டு கான்செப்டாக சொல்லிட்டேன். நான் ட்ரெஸ்பாசர்ஸ் ஷால் பி ப்ராசிக்யூட்டட் இருந்து ஒரு எக்ஸாக்ட் ஃப்ரீ ஒரு கோட், அதை நீங்கள் மாற்ற முடியாது. அதனால தான் அதை ஷால் மட்டும் போட்டேன். நான் எங்கெல்லாம் வில் போட்டேன் நாங்கள் நீங்கள் ஷாலும் போடலாம். நான் வில் போடுறேன், இங்கே வில்லு தான் போட்டு நாங்கள் ஷால் தான் போடணும்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது வில் அண்ட் ஷால் போட்டேன். நான் என்ன ஒரு இடத்துலையும் இங்கே வில் வரும் இங்கே ஷாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன், வில் அண்ட் ஷால் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணலாம். ட்ரெஸ்பாசர்ஸ் ஷால் பி ப்ராசிக்யூட்டட் ஏன் சொன்னேன்னா, அது ஆல்ரெடி லிட்ரேச்சர்ல இருந்து எடுத்த ஒரு சென்டென்ஸ், அதை நீங்கள் மாற்றுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனால அதை அப்படியே விடணுங்கன்னு நான் சொன்னேன். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, ப்ராமிஸ்னா 100% மஸ்ட் யூஸ் பண்ணுறோம், ஷால் யூஸ் பண்ணால் 100% இருக்காது. அப்படி சொல்ல முடியாது. ஷால் யூஸ் பண்ணலாம், வில்லும் யூஸ் பண்ணலாம். பட் வில்லோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அதனால நம்ம வில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஷால் யூஸ் பண்ணி கூட சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம், தேர்ஸ் நோ எரர். பட் மோஸ்ட்டாக நம்ம வில் தான் போவோம், லைக் ப்ராவர்ப்ஸ். எக்ஸாக்ட்லி சேம் as can and could. அதே தான். பொலைட் ரிக்வெஸ்ட் மறுபடியும் கேட்காதீங்க, அந்த இடத்துல குட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக குட் யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோட கான்செப்ட் என்னன்னா, இங்கே நீங்கள் வுட்டும் யூஸ் பண்ணலாம். இதுதான் கான்செப்ட். வாட் வுட் யூ லைக் டு ஈட், அதுக்கு நான் வரேன், அதை அப்படியே விட்டுருங்க. கேன் அண்ட் குட் அண்ட் வுட் ரெண்டுக்குமே ஒரே மீனிங். அம்மா ரெண்டுக்கும் ஒரே மீனிங் கிடையாது. இந்த சென்டென்ஸ் when you're requesting and the request should be polite, then we use would and could. பட் ரெண்டுத்துக்கு எப்படி ஒரே மீனிங் வரும்? இந்த கான்டெக்ஸ்ட்டோ இந்த ஐடியா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம would யூஸ் பண்ணுவோம் இல்லை could யூஸ் பண்ணுவோம். அது ரெண்டும் இன்டர்சேஞ்சபிளாக வரும். ஓகே, he dash I thought he dash do that. I thought he dash do that. இந்த இடத்துல நீங்க வுட்டும் போடலாம், குடும் போடலாம். பட் டிஃபரன்ஸ் இருக்கா? அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. I thought he would do that. அவன் பண்ணுவான்னு நீங்க நினைச்சீங்க. பட் I thought he could do that. அப்படின்னா அவனால பண்ண முடியும்னு நினைச்சீங்க. One talks about ability. The other talks about possibility. So possibility in extreme degree. இந்த possibility கூட கிடையாது. உங்களுக்கு எக்ஸாக்டான ஒரு வேர்ட் சொல்றேன். This is called assumption. Assumption. And the assumption level is 90%. அப்பதான் நம்ம will and would யூஸ் பண்ணுவோம். பட் இந்த 90% பாஸ்ட்ல இருக்கு. ஸோ பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா நம்ம would போடணும், will போட மாட்டோம். அப்போ இது வந்து ஒரு அசம்ஷன் தான். பட் இந்த இடத்துல அசம்ஷன் என்னன்னா அபிலிட்டியை பேஸ் பண்ணது. அவனுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் நினைச்சேன், பட் இல்லை. இந்த இடத்துல நம்ம கெப்பாசிட்டி பற்றி பேசல. ஸோ கெப்பாசிட்டி பற்றி பேசும்போது குட் கேன் வரும். அதை தவிர்த்து அதோட அசம்ஷனை பற்றி பேசும்போது வில் அண்ட் வுட் வரும். ஸோ இதுதான் குட் அண்ட் வுட்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். வுட் விருப்பம் அப்படியே சொல்லலாம். வுட் விருப்பம் நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ இல்லை நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். தமிழில் எக்ஸாக்டாக அப்படி சொல்ல தெரியல. நீங்கள் இதை இப்படி நடக்கணும் ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை விருப்பப்பட்டிருப்பீங்க, இல்லை யோசிச்சிருப்பீங்க, அது வுட். இவனுக்கு இதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, அது குட். இது எக்ஸாக்டாக அப்படி சொல்ல மாட்டேன். பட் மோஸ்ட்லி வுட் அண்ட் குட் யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ளீஸ்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம் டு மேக் இட் ஆர் டு மேக் த சென்டென்ஸ் சவுண்ட் மோர் பொலைட்டர். வேர்ட் இஸ் மென்ட் பை அபிலிட்டி. இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் கூகுள் பண்ணியே பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு கேள்வி தயவு செய்து கேட்காதீங்க, நீங்கள் அப்படியே கூகுள் பண்ணிடுங்க. அந்த ஹேபிட் வளர்த்துக்கோங்க. சில விஷயம் நம்ம தெரியலனா அதை நம்ம எப்படி சர்ச் பண்ணிக்கலான்ட்டு. அபிலிட்டின்றது என்ன, செய்யக்கூடிய தன்மையா, அது எப்படி சொன்னால் எனக்கு தெரியல. பட் நீங்கள் கூகுள் பண்ணிக்கோங்க. கெப்பாசிட்டி அப்படி கூட வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து ஃபியூச்சர் இன் தி பாஸ்ட். ஃபியூச்சர் இன் த பாஸ்ட்.
நான் தெளிவாக சொல்லிட்டேன், மாடல் ஆக்சில் வேர்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். ஓகே, இல்லை எப்பவுமே எரர் ஸ்பாட் பண்ணணுன்றது கிடையாது. ஏன் எப்பவுமே எரர் ஸ்பாட் பண்ணணும்னு பார்க்குறீங்க? ஏன் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வராதா? ஏன் க்ளோஸ் பேசேஜஸ் வராதா? அதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட்லாம் வராதா? அது மாதிரி பாருங்கள். எப்பவுமே எரர் ஸ்பாட்டிங் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க டாபிக்னு நினைக்காதீங்க. இப்போ ஓகே, இந்த இடத்துல என்ன வேர்ட் வரும்? ஐ திங்க் ஷீ டேஷ் மை மணி டுமாரோ. ஐம் சாரி. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துறேன், சிம்பிளாக கொடுத்துறேன். வில் வருமா இல்லை வுட் வருமா? நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்கன்னா அப்புறம் எனக்கு தான் ப்ராப்ளம். வில் வருமா வுட் வருமா? ஓகே, எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் ஷீ வில் கிவ் மீ மை மணி டுமாரோ. வில் கோ ஃபார் த வேர்ட் வில். இப்போ இதை டைம்லைனில் பார்ப்போம். திஸ் இஸ் ப்ரெசன்ட். இது ப்ரெசன்ட்னா அப்போ இது பாஸ்ட், இது ஃபியூச்சர், இது ஃபியூச்சர். அப்போ ஐ திங்க் ஷீ வில் கிவ் மை மணி டுமாரோ. ஆக்சுவலாக மீ போட்டுக்கணும், நான் போடலை. அப்போ இந்த ஃபியூச்சரில் நடக்குது. இந்த ஃபியூச்சர் நடக்கிறத சென்டென்ஸை நீங்கள் ப்ரெசென்ட்லேருந்து பார்க்குறீங்க. ப்ரெசென்ட்லேருந்து பார்க்குறீங்க. இப்போ நான் இன்னொரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். அப்போ ஐ திங்க்ன்றது எப்போ நடக்குது? இந்த வேர்ப் எப்போ நடக்குதுன்னா ப்ரெசென்ட்டில் நடக்குது. கரெக்டாக? இது எப்போ நடக்குது? இது ஃபியூச்சரில் நடக்குது. ஸோ ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சர் பார்க்குறீங்க. ஸோ ப்ரெசென்ட்டில் ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதுக்கு ஃபியூச்சரில் ஒரு கான்சிக்வன்ஸ் வருது. ஓகே, அப்போ இந்த ஆக்ஷனுக்கு இது ஃபியூச்சர், ரைட்? இப்போ இன்னொரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். இந்த சென்டென்ஸ் பாருங்க. she told me that she dash give me my money the next day. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வில் தான் வரும். ஃபைன். இப்போ இது ப்ரெசென்ட்டில் நடக்குது, இது ஃபியூச்சரில் அந்த ஆக்ஷன். ப்ரெசென்ட்டில் இது நடக்குது, இதிலேருந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா ஃபியூச்சர் இது நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோம்? she told me that she dash give me my money the next day. Exactly. We use the word would. அப்போ எப்போ would யூஸ் பண்ணுறோன்னா நல்லா பார்த்துக்கோங்க, will வராது. she told me இருக்குல்ல, இந்த told meன்றது ப்ரெசென்ட்டில் நடக்குதா? திங்க்ன்றது ப்ரெசென்ட்டில் நடக்குது, பட் toldன்றது it happens in the past. இப்போ இது ஒரு ஃப்ரேம் வச்சாலும் she would give me the money. அப்போ இதிலிருந்து நீங்கள் ஃபியூச்சர் ஒன்று யோசிக்கிறீங்க, பட் இந்த ப்ரெசென்ட்டுக்கு அது பாஸ்ட் தான், பட் இந்த பாஸ்ட்டுக்கு இது ஃபியூச்சர். அதுதான் சொல்கிறேன், ஃபியூச்சர் இன் த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, பட் அது ப்ரெசென்ட்டில் பாஸ்ட்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கேசஸில் தான் நம்ம வுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சர் போனால் தான் வில், பாஸ்ட்லேருந்து பாஸ்ட்லேயே ஒரு ஃபியூச்சர் போனிச்சுன்னா அது வுட். ஸோ பாஸ்ட்லேருந்து பாஸ்ட் ஒரு ஃபியூச்சர் போகிறதுக்கும் ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சர் போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ். அங்கே தான் வில் அண்ட் வுட் மாறும். வில் அண்ட் வுட் மாறும்.
ஸோ அதனால தான் will ஓட past tense would. ரெண்டுமே ஃபியூச்சருக்கு தான் யூஸ் பண்ணுறோம். பட் ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சர் போச்சுன்னா will, பாஸ்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கே ஒரு ஃபியூச்சர் போச்சுன்னா would. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். habitual and wish. மா ஷீ குட் கிவ் மீ வராதான்னு கேட்குறீங்க. நிஷா, நான் தெளிவாக மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இடத்துல நம்ம இப்போ பார்க்குறது வுட் எங்கே யூஸ் பண்ணுவோம், அந்த இடத்துல ஏன் வில் வரக்கூடாது தான் பார்க்கணும். பட் வுட் வர இடத்துல குட் வராதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வரும். அதுக்கான மீனிங் டிஃப்ரென்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? ஃபைன். ஹேபிச்சுவல். ஸோ ஹேபிச்சுவல் என்னன்னா a routine. So regular நடந்திருக்கும். That is what we call habitual. ஓகே, எஸ், எக்ஸாக்ட்லி. நான் இந்த சென்டென்ஸ் எதிர்பார்த்தேன். வந்தனா திரு யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த இடத்துல ஐ யூஸ் டு வாக். இதுதான் லாஜிக்கலாக எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஐ யூஸ் டு வாக் டு ஸ்கூல் ஃபார் 5 kilometers every day when I was a kid. I used to walk. Now this talks about past habit. இது ஒரு நாள் நடக்கல, தொடர்ந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நடந்துச்சு அண்ட் பாஸ்ட் எண்ட் ஆச்சு. இப்போ நீங்கள் நடக்கிறீங்களான்னா கிடையாது. இது பாஸ்டோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன். இந்த இடத்துல யூஸ்டுக்கு பதிலாக நீங்கள் வுட்டும் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே உங்களோட பாஸ்டோட ஹேபிட்ஸை பற்றி பேசுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். அப்போ யூஸ் டு வர இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வுட் போடலாம். வுட் யூஸ் டு ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ண முடியும். பட் வுட் வர எல்லா இடத்துலையும் யூஸ் டு போட முடியாது. பட் யூஸ் டு வர எல்லா இடத்துலையும் நீங்கள் வுட் போடலாம். அவ்வளோதான், சிம்பிள். So I would walk to school for 5 kilometers every day when I was a kid. Exactly, correct. So இது பாஸ்ட்ல நடந்த ஒரு ஹேபிட், பாஸ்ட்ல எனக்கு இருந்த ஒரு ஹேபிட், routine, whatever you can say. இப்போ யாரும் நடுவில் ஒரு டவுட் கேட்டிங்க, நான் நோட் பண்ண மறந்துட்டேன். என்னது இது? யாரோ ஒரு கேள்வி கேட்டிங்க, நல்ல கேள்வியாக இருந்துச்சு. What would you like to eat? What would you like to eat? Yes, Shahana. So the planned timing or the supposedly timing is 7 p.m. However, nowadays we are facing a delay. So any time between 7 and 7:30 will start the session. Any time between 7 and 7:30 will start the session. But the supposedly time is 7 p.m. But any time between 7 or 7:30 and 7:30 will start the session.
எஸ் மணிகண்டன், அதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் உங்களோட லாஸ்ட் கான்செப்ட், விஷ். ஃபார் எக்ஸாம்பிள், I would like to have a cup of coffee. A cup of coffee. Now when you're talking about wish, your wish or someone's wish, what do you wish to have, or what would you like to have? So would like to talks about wish. அந்த சென்டென்ஸ் நீங்க பாருங்க, what would you like to eat, which means what do you wish to eat. What would you like to have, what would you like to eat. அதெல்லாம் what do you wish, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் அது. ஸோ அதுதான் லாஸ்ட் யூசேஜ், விஷ். ஓகேவா? டவுட்ஸ் கிளியரா? ஓகே, ஷுட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டியூட்டி ஆர் ஆப்ளிகேஷன். டியூட்டி ஆர் ஆப்ளிகேஷன் இந்த இடத்துல வரும்போது நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஷுட்டோட யூசேஜ் அவ்வளோதான். ஓகே, பை பை கார்த்திக். அடுத்து அவுட். இந்த யூசேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டியூட்டி ஆர் மாரல் ஆப்ளிகேஷன். அப்போ நம்ம டியூட்டி அண்ட் மாரல் ஆப்ளிகேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா மஸ்ட் அண்ட் ஷுட். இந்த டியூட்டி ஆன் ஆப்ளிகேஷனுக்கு மஸ்ட் அண்ட் ஷுட்டை யூஸ் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட்டோ வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இதுதான் இதோட மெயின் யூசேஜ். இதுதான் இதோட மெயின் யூசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேஷ் டேக் கேர் ஆஃப் யோர் சிஸ்டர். You dash take care of your sister. You must take care of your sister. You should take care of your sister. Or you ought to take care of your sister. Okay va? Fine. So duty or moral obligation, we use must, should, and top of that we can also use the word ought to. The second one, past action of duty. Past action of duty. அப்போ இதே சென்டென்ஸை நம்ம பாஸ்ட்ல பண்ணியிருக்கலாம் இல்லை பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் பண்ணலை. You ought to have taken care of your sister. ஸோ நீங்கள் பாஸ்ட்டில் செஞ்சிருக்க வேண்டிய டியூட்டி அந்த இடத்துல வந்து ought to have யூஸ் பண்ணணும். ought to have plus V3 form of verbs. அப்போ ought to have வந்துச்சுன்னா V3 வரும், ought to மட்டும் வந்துச்சுன்னா V1 வரும். ஓகேவா? டன். வெரி குட். நெக்ஸ்ட் யூஸ் டு. ஸோ யூஸ் டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மோஸ்ட்லி அது பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஆர் ருட்டீனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹி யூஸ் டு வாக் 5 kilometers a day. ஓகே. ரெண்டாவது வந்துட்டு ஜெரண்ட். இந்த ஜெரண்ட்ன்ற கான்செப்ட், ஜெரண்ட்னா என்ன, V1 + ing யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கேன்ல, இங்கே தான் முக்கியமான கான்செப்ட் இருக்குது.
I am used to dash newspaper. இந்த இடத்துல readன்னு ஒரு verb யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா I am used to read newspaper வராது. I am used to reading newspaper. I am used to reading newspaper. எப்பெல்லாம் I am used to வருதோ, இந்த I am used to or I was used to, I will be used to, is used to, were used to. இந்த modal auxiliary verbs கூட am, was, will be, is, were இந்த மாதிரி modal auxiliary verb கூட used to வந்துச்சுன்னா the following should always be V1 plus ing. That is nothing but your gerund. That is nothing but your gerund. I am used to reading. அப்போ என்னன்னா he used to play cards. He used to play cards. He is used to playing cards. அப்போ எப்போனா used to வந்துச்சுன்னா play தான் யூஸ் பண்ணுறோம். is used to நான் இங்கே சொன்ன கேஸ் is used to வந்துச்சுன்னா playing யூஸ் பண்ணுறோம். I used to listening music வராது. I used to listen to music. I used to listen to music. ஓகேவா? I used to reading வராது. I used to read வரும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். He used to play cards. He is used to playing cards. பாஸ்ட்ல சொல்லணும் மீன்ஸ் ஓகே. வந்தனா திரு நவ் கிளியர் அபவுட் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். எனக்கு நீங்கள் சொன்னதில் ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன பிள்ளை என்னென்னா திஸ் இஸ் கால்ட் மாடல், ஏஎல் இஎல் வராது. அந்த மாடல் இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஃப்ரென்ஸ் இது நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன். பாஸ்ட்டு சொல்லணும்னா மீன்ஸ் ஐ யூஸ் டு ரீட்னு சொல்லலாமா சார்? ஃபுல் அண்ட் ஃபுல் இது பாஸ்ட் ஹேபிட் தான். பட் ப்ரெசென்ட்டில் அகைன் ப்ரெசென்ட் இந்த ஹேபிட் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிப்போம். ப்ரெசென்ட்லேயும் இப்போ இது இருக்குது, இது ஒரு ஹேபிட்டாக வந்துச்சு. இப்போ இந்த ப்ரெசென்ட் இந்த ஹேபிட் வரும்போது யூஸ் பண்ணுவோம். அப்போ இது ப்ரெசென்ட் பாஸ்ட் எல்லாமே இந்த வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கான்செப்ட்ஸ்குள்ளே போகாதீங்க. இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர் இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு அப்புறம் யூஸ் டு வந்துச்சுன்னா பிளேயிங் ஐஎன்ஜி வந்துடும். வெறும் யூஸ் டு மட்டும் வந்துச்சுன்னா V1 ஃபார்ம். தட்ஸ் இட். அட்லீஸ்ட் வந்தனா நீங்கள் கேட்டிங்க நிறைய பேர் இன்ன வரைக்கும் இதுதான் ஸ்பெல்லிங், நீங்கள் சொன்னதான் ஸ்பெல்லிங் நினச்சிட்டு கம்முன்னு இருக்காங்க. ஓகே, அடுத்த கேட்டகரி நீட் விசஸ் நீட் நாட். இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செக்ஷன். இங்கே 3 சென்டென்ஸ் பாசிபிள். யூ நீட் டு ஒர்க் ஹார்ட். இந்த இடத்துல நீட் வருது இல்லை, இங்கே நீட் மெயின் வேர்பாக வரும்போது நீங்கள் 2 + V1 யூஸ் பண்ணுவீங்க. 2 + V1 யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இதுவே நீங்கள் நெகட்டிவாக எழுதும் போது 2 சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெகட்டிவில் யூ டோன்ட் நீட் டு ஒர்க் ஹார்ட். யூ டோன்ட் நீட் டு ஒர்க் ஹார்ட். யூ டோன்ட் நீட் டு ஒர்க் ஹார்ட். இந்த இடத்துல டோன்ட் வந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் நெகட்டிவ் போட்டிங்கன்னா நீங்கள் 2 யூஸ் பண்ணணும். இல்லைனா இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது. யூ நீட் நாட் ஒர்க் ஹார்ட். நீட் நாட் மட்டும் வருதுன்னா, நீட் கூட நீங்கள் நாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ 2 யூஸ் பண்ண மாட்டோம். யூ நீட் நாட் ஒர்க் ஹார்ட். ஸோ நீட் டு அஃப்கோர்ஸ் நீட் மீன்ஸ் நெசசிட்டி, தேவை, அவ்வளோதான். இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் என்ன மெயினாக பார்க்கணுன்னா நீட் டு ஒர்க் ஹார்ட். நீட் வரும்போது 2 வரும். டோன்ட்டு வந்துச்சுன்னா நெகட்டிவ் நீங்கள் போடும்போது டோன்ட் வந்துச்சுன்னா 2 வரும். பட் நீட் கூட நீங்கள் நாட் சேர்க்கும் போது டோன்ட்டோ டசன்ட்டோ டிடன்ட்டோ சேர்க்கலன்னா நீட் கூட நாட் சேர்க்கும் போது நீங்கள் 2 யூஸ் பண்ண மாட்டீங்க. இதுதான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். யூ நீட் நாட் டு ஒர்க் ஹார்ட் வராது.
யூ நீட் நாட் ஒர்க் ஹார்ட். இங்கே டூ வராது. அதுதான் இந்த கான்செப்ட். இதை மெயினாக பார்க்க வேண்டியது இவ்வளோ தான். டேர். ஸோ டேர் வந்து ரெண்டு விஷயம். ஒன் சேலஞ்ச், ஐம் சாரி, one challenge, the other to have courage. Okay, he dared me to touch my his mobile. He dared me to touch his mobile. It is like saying he challenged me. He challenged me to touch his mobile. He doesn't dare me to touch my mobile. ஓகே, ஸோ அப்போ சேலஞ்ச் பண்ணுற மாதிரி சென்டென்சஸில் நம்ம டேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ சேலஞ்ச் வரும்போது என்னன்னா, இங்கே ஒரு சப்ஜெக்ட் வரும், இங்கே ஒரு வேர்ப் வரும், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வரும். அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை பற்றி சேலஞ்ச் பண்ணும்போது அப்போ வந்து வேர்ப் கூட ஆப்ஜெக்ட் வரும். அப்போ இந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணலாம். டு ஹேவ் கரேஜ், அது செய்கிறதுக்கான தைரியம் இருக்கணும். அப்போனா he dares to touch my mobile. He dares to touch my mobile. To have courage, exactly. So he dares to touch my mobile. Apana he has the courage. Appo he dares not touch my mobile, which means he has no courage. He has no courage. He doesn't have the courage to perform this action, this piece of action. So the first sentence he has the courage. In the second sentence he doesn't have the courage. அப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வரும்போது டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம டு யூஸ் பண்ணலாம். சாரி, ஐம் சாரி, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நான் டச் போட்டுட்டு டூ போட மறந்துட்டேன். டு டச் மை மொபைல், சாரி, ஹிஸ் மொபைல். His mobile. He dares to touch my mobile. He does not touch my mobile. He does not touch my mobile. அப்போ இந்த dash not வரும்போது மட்டும் நீங்கள் to யூஸ் பண்ண மாட்டீங்க. dash not நீங்கள் need பார்த்தீங்களா, need not போட்டோன்னே எப்படி to யூஸ் பண்ணல, அதே மாதிரி dash not போட்டோனோ இல்லை dare not போட்டோனோ to யூஸ் பண்ண மாட்டீங்க. சார் ஹவுஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், எனக்கு புரியல அது. ஹவு டேர் யூ டு ஸ்லாப் மீ? ஹவு டேர் யூ ஸ்லாப் மீ, ஹவு டேர் யூ டு ஸ்லாப் மீ வராது. இன்ட்ரோகேட்டிவில் டூ வராது. ஹவு டேர் யூ ஸ்லாப் மீ தான் வரும். ஹவு டேர் யூ டு ஸ்லாப் மீ வராது. டூ வராது அங்கே. ஸோ இன்ட்ரோகேட்டிவில் வரும்போது டூ வராது. ஃபைன், ஓகே. பட் செஷன் நம்ம இதோட எண்ட் பண்ணலாம். எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அவங்க ஆக்சுவலாக இது வந்து எஸ்எஸ்சி லெவலுக்கு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை பார்த்துருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஹி டாஸ் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் மீ. எஸ், எக்ஸாக்ட்லி.
அப்போது இட் ஹேஸ் அன் ஆப்ஜெக்ட், அது வரும். ஓகே, இந்த சென்டென்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் எழுதுகிறேன் நீங்கள் கேட்குறனால. சாரி, ஹவு டேர் யூ ஸ்பீக் டு மீ லைக் தட். How dare you speak to me like that? So dare you to speak வராது. How dare you speak to me like that? So dare வரும்போது இன்ட்ரோகேட்டிவ்ல நம்ம to யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ சின்ன கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, அஃப்கோர்ஸ் செஷன்ஸில் டிலே பார்க்குறீங்க, நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறோம். நாங்கள் எல்லாத்தையும் ஒரு ஸ்கெடியூல்குள்ளேயோ ஒரு டைம் லைனுக்குள்ளேயோ எடுத்துகிட்டு வரதான் நாங்கள் பார்க்குறோம். பட் எங்கள் கையும் மீறி நம்ம போகுது. பட் ஒரு சில விஷயம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு வகையிலும் இது ஒரு டிமோட்டிவேட்டிவ் ஃபேக்டராக எடுக்கக்கூடாது. பிகாஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட பெஸ்ட்டு கொடுக்குறேன், அதுக்காக தான் நீங்கள் எடுக்கிறேன். நீங்கள் எல்லா டவுட்ஸ் கேட்டாலும் நான் எல்லாத்தையுமே நான் அட்ரஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ எங்களுக்கு என்ன மெயினாக நீங்கள் வரணும்னா 2 விஷயம் எனக்காக நீங்கள் பண்ணுங்கள். தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள். டெய்லியும் நீங்கள் லைவ் அட்டன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு நம்பர் ஆஃப் வியூஸ் அதிகமாகும் போது அது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ ஃபேக்கல்ட்டின்றவங்க எப்பவுமே எவ்வளோ எங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருதோ, எவ்வளோ வியூஸ் போகுதோ, எவ்வளோ பேர் இதை நீங்கள் ஆர்வமாக பார்க்குறீங்களோ, இதெல்லாமே எங்களை பூஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிங்கன்னா இது என்னோட கான்ஃபிடன்ஸை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். எரர் ஸ்பாட்டிங், சாரி இப்போ டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுவோம். நாளைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம எரர் ஸ்பாட்டிங் பார்த்துட்டு போயிடலாம். ஷால் ஷுட் எல்லாம் டென்ஸில் யூஸ் பண்ணலாம் சார். எந்த டென்ஸில் யூஸ் பண்ணலாம் சார்? ஷால் வந்து ஃபியூச்சரில் யூஸ் பண்ண முடியும், பாஸ்ட்டில் யூஸ் பண்ண முடியுது. ஷுட்ன்றது ஒரு ஆப்ளிகேஷன் வரும், அது பாஸ்ட்லேயும் வரலாம், ப்ரெசென்ட்லேயும் வரலாம், ஃபியூச்சர்லேயும் வரலாம். முக்கியமாக நீங்கள் ஷேர் பண்ணுறதோட நீங்கள் முதல்ல லைவ் வாங்க, ரிப்பீட்டடாக இதை பாருங்கள். இந்த செஷன்றது எப்படின்னா இப்போ டப்புன்னு நிறைய பேர் புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு சில பேர் புரியாத கான்செப்ட்ஸ். நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு தடவை இந்த வீடியோ பாருங்கள். கீப் மோட்டிவேட்டிங். சரி, ஓகே, நான் மோட்டிவேட் பண்ணுறேன். ஃபுல்லாக செஷன் எப்போ முடிப்பீங்க? எக்ஸாக்டாக தெரியல, ஒரு மந்த் போகலாம், 1 மந்த் மேலே ஆகலாம். டைமிங் நான் சொன்னது அதுதான், 7 o'clock டைமிங், தட் இஸ் 7 PM டைமிங். But anywhere between 7 and 7:30 we'll start the session. But anywhere between 7 and 7:30 we'll try to start the session. Okay va? Done. So wind up பண்ணலாமா? நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ஒரு 5 or 5 questions வந்து பார்ப்போம். எரர் ஸ்பாட்டிங் அதை பார்த்துட்டு நம்ம போகலாம். இப்படி லைவ் கிளாஸஸ் ஆக்சுவலாக சொன்னால் அது எனக்கே தெரியாது, ஏன்னா நிறைய லைவ் கிளாஸஸ் போகுது. நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்களேன், ஒரு தடவை போய் பாருங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் போயிருக்கு, எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிகாஸ் இது கொஞ்சம் ஒரு பெரிய நெட்வொர்க், அதனால் எனக்கே தெரியாது என்னெல்லாம் போகுதுன்ட்டு. தேங்க்யூ மணிகண்டன். Fine, thank you. We'll wind up. Bye. வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வு